ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் பொங்கலுக்கான க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பொங்கலுக்கு இன்னும் 2 நாள் இருக்குது. ஸோ லீவ் நாள் அதுமா ஸ்டார்ட் பண்ணலான்னு இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஸோ காலையில் எழுந்தோடனே சூடாக ஒரு டீயை குடிச்சிட்டு கடகடன்னு ஜன்னலில் இருக்கிற ஸ்க்ரீன் எல்லாமே வந்து டோரில் இருக்கிற ஸ்க்ரீன் எல்லாமே எடுத்து வாஷிங் மிஷினில் போட்டாச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வேலை வந்து விண்டோ க்ளீன் பண்ணுறது. இருக்கிறதுலேயே இந்த மாதிரி கம்பி போட்ட விண்டோவை க்ளீன் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். ஸோ நான் வச்சுருக்கிற ப்ரஷ் வந்து நான் மீஷோவில் வாங்கினேன். இந்த மாதிரி ப்ரஷ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரி விண்டோலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு. நீங்கள் பார்த்திங்கனாவே தெரியும். ஸோ அந்த சின்ன சின்ன கம்பிக்குள்ளெல்லாம் இது போய் நல்லாவே க்ளீன் பண்ணுது. ஒட்டடியாக இருந்தாலும் தூசாக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து இதில் க்ளீனாக வந்துடுது. நீங்கள் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி தொட்டு துடைக்கிறப்போ ஃபுல்லாகவே வந்து இருக்கிற தூசெல்லாம் வந்துடும். ஸோ நான் இருக்கிற ஜன்னலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வீடு ஃபுல்லாகவே வந்து ஒட்டடை அடிச்சிட்ருக்கேன். ஸோ இது வந்து பெட்ரூமில் ஃபுல்லாக வந்து ஒட்டடை அடித்து முடிச்சுட்டு நான் வந்து ஹாலில் ஒட்டடை அடிச்சிட்ருக்கேன். ஸோ ஹாலில் வந்து எங்கள் வீட்டில் ஒரு பீரோ இருக்கும். பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நம்ம மிஸ் பண்ணுற இடம் வந்து இந்த பீரோக்கு பின்னாடி இருக்கிற சின்ன சந்தில் மிஸ் பண்ணுவோம். ஸோ அங்கே வந்து நிறைய ஒட்டடை பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி நீங்கள் டீப் க்ளீன் பண்ணுறப்போ வீட்டில் நம்ம என்னைக்காச்சும் தொலைஞ்சு போயிருக்கிற பொருள் எல்லாமே வந்து கிடைக்கும். அந்த மாதிரி இன்றைக்கி வந்து என்னோடய பேபியோட ஒரு டாய் வந்து கிடச்சிது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது மிஸ் ஆகி இந்த மாதிரி வீட்டை க்ளீன் பண்ணுறப்போ உங்களுக்கு ஏதாவது பொருள் கிடச்சிருக்கா? அந்த மாதிரி கிடச்சிருந்தா அது என்ன பொருள்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடெல்லாம் ஒட்டடை அடித்ததுக்கப்புறம் நான் சோஃபா செட்டை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதுவுமே இந்த ப்ரஷ் வச்சு தான் க்ளீன் பண்ணேன். இதுலேயுமே நிறைய ஒட்டடை தூசு எல்லாமே இருந்தது. நான் இந்த ப்ரஷ்ஷை வச்சு எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இதை க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இருக்கிற சேர் செட்டுமே 2 இருந்தது. ஸோ அதுவுமே நான் வந்து இதை வச்சு க்ளீன் பண்ணி ஃபுல்லாக வந்து எடுத்துட்டேன். ஸோ மோஸ்ட்லி நம்ம வேலை செய்கிறப்போ ஏதாவது பிடிச்ச சாங்ஸ் போட்டு வேலை செஞ்சால் வேலை செய்கிற கஷ்டமே தெரியாதுல்ல. ஸோ நான் அந்த மாதிரி சன் மியூசிக் போட்டேன். ஸோ நம்ம தளபதி சாங்கே ஓடிட்டு இருந்தது. என்னோடய ஃபேவரட்டே வந்து தளபதி தான். தளபதியோட 90s சாங்ஸு அதெல்லாம் நம்ம தேடி தேடி நம்ம சன் மியூசிக்கை இதிலெல்லாம் சின்ன வயசில் பார்த்துட்ருப்போம். இப்போ என்ன தான் யூடியூப்பில் வந்து நம்ம தேடி தேடி சர்ச் பண்ணி பார்த்தாலுமே நம்ம டிவியில் பார்க்குறப்ப அந்த ஃபீலே வந்து வேறு. சின்ன வயசில் வந்து நமக்கு பிடிச்ச பாட்டு ஏதாவது ஒன்று ஓடிச்சுன்னா வந்து ஸ்கூலுக்கு கொஞ்சம் லேட்டாக போனாலும் சரி அது ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு தான் நம்ம போவோம். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி கண்டினியூஸாக வந்து நெக்ஸ்ட்டு வந்து தளபதி சாங்ஸே வந்து போட்டுட்ருந்தாங்க. ஸோ நானும் வந்து அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி பாட்டெல்லாம் கேட்குறோன்ற ஒரு ஹாப்பினஸ்லேயே வந்து நான் வந்து வேலை செஞ்சிட்ருந்தேன். ஸோ எனக்கு வேலை செஞ்சது டைம் போனதுமே தெரியவே இல்லை. இது வந்து எங்கள் அம்மா ஃப்ரீ டைமில் இருக்கிறப்போ இந்த மாதிரி ஒயர் பேக் வந்து போடுவாங்க. இந்த ஸ்கூலுக்கு பசங்க எடுத்துகிட்டு போகிற லன்ச் பேக்கு குட்டி குட்டியாக. ஸோ அந்த மாதிரிலாம் செய்வாங்க. அதுவும் வந்து ஓரமாக இருந்தது. அதுவும் எல்லாமே எடுத்து வச்சுட்டு ஃபுல்லாக வந்து க்ளீனாக ஹாலை வந்து க்ளீனாக வந்து பெருக்கி எடுத்தாச்சு. ஸோ டோரு விண்டோலாம் துடைக்கலான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ நான் எப்போயுமே வந்து அதில் கொஞ்சம் கல்லுப்பு அப்புறம் கற்பூரம் இருக்கும். ஸோ அது 2மே நான் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வாட்டர் எடுத்துகிட்டு நான் அதில் தான் வந்து இந்த வீடு டோரு அப்புறம் வீடு ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறப்போ கூட நான் இது தான் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுவேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பழைய சாக்ஸ் ஏதாவது இருந்தால் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கம்பிக்குள்ளெல்லாம் கை விட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதாவது வேறு கிளாத் கூட எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன அந்த கம்பிக்குள்ளெல்லாம் கை விட்டு க்ளீன் பண்ணிங்கன்னா ஃபுல்லாகவே வந்து அழுகெல்லாம் வந்துடும். ஸோ ஆஃப்டர்நூன் ஆகிடுச்சு. ஸோ காலையில் வாஷிங் மிஷினில் போட்ட ட்ரெஸ்ஸு அப்புறம் அம்மா வாஷ் பண்ணது கையில் வாஷ் பண்ண ட்ரெஸ்ஸு எல்லாமே வந்து காஞ்சிருச்சு. ஸ்க்ரீனு பெட்ஷீட்டு எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லாவே காஞ்சிருச்சு. ஸோ ஈவினிங் வந்து எடுத்து எல்லாமே வந்து மடித்து வைக்கணும். ஸோ எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஃபிஷ் டேங்க் வந்து இருக்கும். அதில் குட்டி குட்டியாக நிறைய மீன் வந்து இருந்தது. பட் இப்போ வந்து எல்லாமே செத்து போச்சு. கடைசியாக வந்து அது ஒரே ஒரு மீன் மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குது. ஸோ இது ஒரு 2-3 டேஸ் முன்னாடி தான் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சோம். வாட்டர் எல்லாமே மாற்றிட்டு.
ஸோ இன்றைக்கி கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஹால் அப்புறம் பெட்ரூமோட ஃபுல் க்ளீனிங் வந்து முடிஞ்சுது. ஸோ எல்லாமே முடிச்சுட்டு ஃபைனலாக மாப் போடணும். ஸோ பெட்ரூமோட க்ளீனிங்கும் ஓரளவுக்கு ஃபுல்லாகவே வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த பாக்ஸில் வந்து என்னோடய பாப்பாவோட கிளாத் எல்லாமே வச்சுருக்கு. இது பாப்பாவோட மேட்டு அப்புறம் ஃப்ளாஷ் கார்ட்ஸு. பாப்பா வந்து அமைதியாக தூங்கிட்டுருக்காங்க இப்போது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.